புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி தோட்டத்தோட உரிமையாளர் வானத்தை நோக்கி பார்க்குறாரு. அடிக்கிற வெயில் மண்டையை புழக்கிற அளவுக்கு இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி அவரோட 5 ஏக்கர் வாழைக்காட்டையும் உழவோட்டி முடிக்கும்னு நினைக்கிறாரு. அதனால அவரோட ரெகுலர் வாடகை வண்டி ஜனார்த்தனனுக்கு கூப்பிடுறாரு. ஜனார்த்தனனும் நம்ம ஒருத்தனே ஒரு வாரம் ஓட்டி ஓவராக சம்பாதிக்கும்னு நினைக்காம கிடைக்கக்கூடிய வாடகையை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உடனே ஜனார்த்தனன் அவரோட நண்பர்களான பவர் ட்ராக் வச்சிருக்கிற குமாருக்கு கூப்பிடுறாரு மற்றும் சோனாலிக்கா வச்சிருக்கிற லோகநாதனுக்கு கூப்பிடுறாரு. சத்தியமங்கலம் நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் வடவள்ளி. அதை நோக்கி தான் ஒவ்வொரு வண்டியும் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. மினி டிராக்டர் எல்லா வண்டியும் சத்தியமங்கலத்திலேருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை அடைஞ்சு இப்போ போயிட்டுருக்குறாங்க. இப்போது வடவள்ளிங்கிற கிராமத்தை வந்து சேர்ந்தடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு தான் போகிறாங்க. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you can get. Don't let them guide your life towards regret. இந்த 3 டிராக்டரும் தோட்டத்தை வந்தடைந்து விட்டாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த 5 ஏக்கர் காட்டையும் இவங்க ஓட்டி முடிப்பாங்களாங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பேரிஷன் பண்ணி பார்த்துக்க போகிறோம். Just push yourself, test yourself, figure out what you like and find your limits, don't be rigid, always work towards a prize. முதலாவது பார்க்கக்கூடிய வண்டி பார்த்துட்டிங்கன்னா சுராஜ் டார்கெட் 630. இதோட மேக்ஸிமம் பவர் 29 HP. இதில் யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் உள்ளது. இந்த டிராக்டரை 300 மணி நேரம் ஓட்டின அனுபவம் இவருக்கு இருக்குது. இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்துட்டிங்கன்னா எஸ்கார்ட்ஸ் குரூப்பை சேர்ந்த பவர் ட்ராக் கம்பெனி தயாரிப்பு யூரோ G28ங்கிற 28 HP பவர் உள்ள வண்டி. இதில் இருக்கிற இன்ஜின் மிட்சுபிஷி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இதில் உள்ளது. இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு 1450 மணி நேரம் ஓடின அனுபவம் இவர்கிட்ட இருக்குது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய வண்டி சோனாலிக்கா கம்பெனி தயாரிப்பு டைகர் GT26ங்கிற 26 HP. இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா மிட்சுபிஷி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் உள்ளது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 900 மணி நேரம் ஓட்டின அனுபவம் இவர்கிட்ட இருக்குது. இந்த காட்டை பொறுத்தளவுக்கு அனைத்து வண்டியுமே லோ கீர் ரேஞ்சில் செகண்ட் கீர் போட்டு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஸ்பீடி அவுட்புட் பொறுத்தளவுக்கு 540 RPM செட் பண்ணுறாங்க. இன்ஜின் RPM பொறுத்தளவுக்கு சுராஜ் டார்கெட் வந்து 1800 வைக்கிறாரு. பவர் ட்ராக் வந்து அவரும் 1800 தான் வைக்கிறாரு. சோனாலிக்கா வண்டிக்காரரை மட்டும் 1600 தான் வைக்கிறாரு. டிராஃப்ட் கண்ட்ரோல் பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்றாங்க. எல்லா வண்டியிலும் ADDC இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டை ஓட்டி முடிப்பாங்களாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் வீடியோவை பார்ப்போம். இவர்கள் அனைவருமே சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரோட்டரி ட்ரில்லர் தான் பயன்படுத்துகிறாங்க. சோனாலிக்கா கம்பெனி வண்டியை பொறுத்தளவுக்கு சக்திமான் 20 பிளேட் மினிங்கிற சீரீஸ் கியர் டிரைவ். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 144 கிலோ வருது. பவர் ட்ராக்கில் இருக்கிற ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு அது சக்திமான் மினி தான், 20 பிளேடு தான். ஆனால் அதோட வெயிட் 177 கிலோ வருது. சுராஜ் டார்கெட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு சக்திமான் ஆட்டம்ங்கிற சீரீஸ். இதோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 239 கிலோ வருது. இதுவும் 20 பிளேடு தான், கீர் டிரைவ் தான். ஆனால் வெயிட் மட்டும் 239. ஃபீல்டுக்குள்ளே பார்த்துட்டா ரொட்டவேட்டர் பொழக்கிற அளவுக்கு பெரிய சைஸில் ஒரு கல் இருக்குது. பாறாங்கல்லே கடந்தாலும் எடுத்து போட்டு ஓட்ட வேண்டியதுதான்.
walk a straight path, not many can say. கல் காரணமாக இப்போ ரொட்டவேட்டர் எந்த அளவுக்கு தூக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி கல் இருக்கிற ஃபீல்டில் நீங்கள் ஓட்டும்போது என்ன செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் கொடுங்க. மற்றும் உங்களுக்கு டீசல் மைலேஜ் பர் ஹவருக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போது சோனாலிகா மற்றும் பவர் ட்ராக் பொறுத்தளவுக்கு மிட்சுபிஷி இன்ஜின் உள்ளது. அதிலே சுராஜில் பார்த்துட்டிங்கன்னா யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் உள்ளது. ஸோ இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிவிங்க. இந்த காட்டை பொறுத்தளவுக்கு கல்லோட சைஸ் பெருசாகவும் இருந்தது. அதனால் ரொட்டவேட்டரோட கத்திக்கு வந்து ஹெவி டேமேஜ் தான் ஏற்பட்டுச்சு. சக்திமான் கம்பெனி தயாரிப்பு 20 பிளேடு உள்ள ஏட்டம் ரொட்டவேட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த ரொட்டவேட்டர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறத உங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லுங்கள். இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு கல் அதிகம், அதனால் ஸ்பீட் போக முடியாது. ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா ஸ்பீடு ஓட்டினீங்கன்னா ரொட்டவேட்டர் டேமேஜ் ஏற்படுத்தும். இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஓட்டத்தை கன்டினியூ பண்ணல. மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஒரு 20 மணி நேரம் ஓடினாங்க. மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கேப் விட்டு எகெயின் போய் இவங்க இந்த ஃபீல்டை இந்த 5 ஏக்கரா கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும் ஓட்டி முடிச்சிட்டாங்க. டீசல் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இது லோ செகண்ட் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பர் ஹவருக்கு டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 to 2.25 வரைக்கும் டீசல் செலவாயிருக்கும். இது கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கல்னு. கடைசியாக ஓட்டி முடிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே கத்தி ஹெவி டேமேஜ் தான். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா சோனாலிகா வச்சுருக்கிற லோகநாதன் அவரோட வண்டியோட ரொட்டவேட்டரோட டோர் பார்த்துட்டிங்கன்னா மேலே பிளந்துருச்சு. அந்தளவுக்கு கல் அட்டாக்கு. ரொட்டவேட்டரோட டாப் வந்து எந்தளவுக்கு பிளந்துருக்கிறது நான் சேனலில் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.